guys, hi! Daily get ready with me வீடியோ போட்டேன்னா இன்றைக்கி எப்படி உட்காந்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவ் மக்களே, லீவ். இன்றைக்கி இலங்கையில் லீவ் டே. அப்படி லீவ் டேயாக இருந்தாலும் எங்கள் அம்மா என்ன தூங்க விடுவாங்களா? இல்லை, கத்தி கத்தி எப்படி சரி என்னை எழுப்பி விட்டாங்க. அப்படி கத்துனாலும் நான் டாங் டிங்குன்னு எழும்பி உட்காருவேனா? இல்லை, நான் லேட்டாக தான் எழும்பினேன். நான் எழும்ப போகுது 10 மணி 15 நிமிடங்கள். ஸோ இப்படி லேட்டாக எழும்பி நான் இந்த நாளை எப்படி பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கும் போது தான் இன்னைக்கு ப்ரொடக்டிவ் டேன்னு அறிவித்து நானே முன்மொழிந்து நானே வழிமொழிந்து கொண்டேன். அப்படியே எழும்பி டீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு சுடு தண்ணி எடுத்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டே குடிப்போன்னு பார்த்தா வெளியே மழை பெஞ்சிருக்குது. இயற்கையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அப்படி இந்த இலை குலைகளையும் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அங்கே நின்றாச்சு. இந்த இலைகள் மேலே தண்ணி விழுந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. எஸ், அழகாக தான் இருக்கும். அப்படியே நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. வந்து ஒரு ஹாஃப் பாயில் போடுவோன்னு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றி முட்டையை உடச்சி போட்டோன்னே அது எந்த ஷேப்புமே இல்லாமல் தாறுமாற அங்கே இங்கே திரும்பி போயிடுச்சு. சரி, அதுதான் சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு திருப்பி போடுறதுக்கு எங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணால் சரியாக திரும்பிடுச்சு. யா, வெரி குட் அப்படின்னு நானே எனக்கு தட்டி கொடுத்துக்கொண்டு சாப்பாடு சாப்பிட வந்தாச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு? மரவள்ளிக்கீரை, பருப்பு, வெண்டைக்காய், அப்புறம் மாசி சம்பல், அப்புறம் நான் என் கையாலே போட்ட முட்டை. எஸ், இது கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அழகு பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இந்த நாள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும்னு நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். நான் என் கையால் செஞ்ச ஃப்ளவர்ஸ், இது பைப் கிளீனர் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் ஒரு வாஸ்க்கு போடணுன்னு ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது நான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறப்போ செய்த ஃப்ளவர்ஸ். ஸோ இதை வீச மனசு இல்லாமல் நான் ஒரு வாஸ்க்கு போட்டு வச்சுட்டேன். இதை வாஸில் அரேஞ்ச் பண்ணுற நேரத்தை விளங்குனுச்சு. இது தாறுமாறாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக செஞ்ச ஃப்ளவர்ஸ், இது செய்ய வழி இல்லை, இதை வீசக்கூடாது. ஃபஸ்ட்டாக செஞ்ச ஃப்ளவர்ஸ் எப்போயுமே ஃபஸ்ட்டாக வீட்டில் தான் இருக்கணும். ஸோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இதை ஒரு வாஸில் போட்டு வச்சுட்டேன். இந்த சன்ஃப்ளவர்ஸும் நான் செய்த ஃப்ளவர்ஸ் தான். அதோட இந்த ஃப்ளவர்ஸும் நானே என் கைகளால் செய்த ஃப்ளவர்ஸ் தான். ஸோ இதை நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடித்தேன். இதெல்லாம் செய்து டயர்ட் ஆகிட்டேன். ஸோ தண்ணி குடிப்பது உடல் நலத்திற்கு நன்மை தரும். ஸோ தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பராக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வருஷக்கணக்காக வாசிக்கிற இந்த புக்கை வாசிக்க வந்துட்டேன். இது நான் ரொம்ப நாளாக வாசித்து முடித்த பாடே இல்லை. இது திங்க் லைக் அ மாங்க் அப்படிங்கிற ஜெய் ஷெட்டியோட புக். இதில் இவ்வளோ பேஜஸ் வாசித்து முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் வாசிக்க இருக்குது. இது எப்போ நான் வாசித்து முடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஃப்ரீ டைம் வந்தோன்னு தான் இதை நான் வாசிக்கணும். அடுத்ததான் என் கையில் உள்ள நெயில் பெயிண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா காய்ச்ச ஆயிலில் தலையில் போட்டு மசாஜ் பண்ணி நான் குளிக்க போயிட்டேன் மக்களே. இப்படி தான் என்னோடய டே போணுச்சு. நாளைக்கும் லீவ் தான் எங்களுக்கு. இன்னொரு கெட் ரெடி வித் மீ வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய். எல்லோரும் கவனமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.